பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் குட் அண்ட் டூயிங் கிரேட். இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா டாப்பர்ஸ் ஃபார்முலா மைண்ட் மேப். ஓகே, நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கும், அதில் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் எங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஜைலமுடைய இந்த 5 இயர்ஸ் ஹிஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கு இந்த இயர் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ பாஸ் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அடுத்த இயர் பாஸ் பண்ண போகிற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நாம் செஷனுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். ஸோ எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது எக்ஸாமுக்கு முன்ன நாள் நைட் வந்து நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? பட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ் வந்து பாதிக்கு மேலே ஞாபகத்தில் இருக்காது. ஸோ ஏன் வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் மறந்து போயிடுது அப்படின்னு எப்பாவது யோசிச்சது உண்டா? ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதில்ல. ஓகே, மூணாவது ஒரு ஃபார்முலா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்ளத்தில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கறதில்ல. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன்? டாப்பர்ஸ் இவங்களால் மட்டும் எப்படி இதெல்லாம் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியுது? ஓகே, ஸோ அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டாப்பர்ஸ் வந்து பொதுவாக வந்து ஒரு மைண்ட் மேப் வந்து ரெடி பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஸோ எல்லா சாப்டர்ஸுக்கும் அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மைண்ட் மேப் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த மைண்ட் மேப் வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் மைண்ட் மேப்? மைண்ட் மேப்னா என்ன? மைண்ட் மேப் அப்படிங்கிறது ஒரு விஷுவல் சார்ட். இந்த விஷுவல் சார்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு சாப்டருடைய நேம் வந்து சென்டரில் எழுதிப்பாங்க. அந்த சாப்டரில் என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அதனுடைய பிரான்ச்சஸ் மாதிரி வந்து நோட் பண்ணிப்பாங்க, புரியுதுங்களா? ஒரு ஸ்பைடர் வெப் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ ஒரு சாப்டரே வந்து ஒரு சிங்கிள் ஷீட்டில் கொண்டு வந்தால் எப்படி இருக்குமோ, தட் இஸ் வாட் மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் பொதுவாக இந்த மைண்ட் மேப் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன சாப்டருக்கு வந்து நீங்கள் மைண்ட் மேப் ரெடி பண்ணுமோ அந்த சாப்டர் வந்து பிக் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்டெகிரேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்ம எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் சென்டரில், புரியுதுங்களா, அந்த பேஜுடைய சென்டரில் வந்து எழுதிக்கோங்க. அந்த டாப்பிக்கில் என்னென்ன பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கோ, என்னென்ன சப் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பைடர் வெப் மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி எழுதிக்கலாம், புரியுதுங்களா? அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், டயக்ராம்ஸ் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும், புரியுதுங்களா? ஸோ முக்கியமாக ஒவ்வொரு சப் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலரிங் கொடுங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு சாம்பிளாக ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த மைண்ட் மேப் சார்ட் வந்து ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இன்டெக்ரல்ஸ், புரியுதுங்களா? இந்த இன்டெக்ரல் வந்து 2 பிரான்ச்சாக வந்து இருக்குது. ஒன்று வந்து டெஃபினட் இன்டெக்ரல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஃபினட் இன்டெக்ரல். ஓகே, ஸோ இது வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டெஃபினட் இன்டெக்ரல், அடுத்தது வந்து இன்டெஃபினட் இன்டெக்ரல், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கீழே வந்து வாட் இஸ் இன்டெக்ரல் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபண்டமெண்டல் தியரம், புரியுதுங்களா? இதெல்லாமே வந்து மார்க் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன ஃபார்முலாஸ் வரும், அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ அப்படி நோட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நீங்கள் குரூப் பண்ணிக்கணும், புரியுதுங்களா? சிமிலர் ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் குரூப் பண்ணிக்கணும். இப்போது இன்டெஃபினட் இன்டெக்ரலில் வாட் இஸ் தி இன்டெக்ரல் ஆஃப் sin x அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்க, புரியுதுங்களா? ஸோ இது வந்து இன்டெஃபினட் இன்டெக்ரல். ஓகே, அதே வந்து டெஃபினட் இன்டெக்ரலில் ஸோ இன்டெக்ரல் ஃப்ரம் a to b அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அங்கே sin x அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து சிமிலர் ஃபார்முலாஸ், புரியுதுங்களா? இன்டெஃபினட்டில் அதுக்கு என்ன வரும், டெஃபினெட்டில் அதுக்கான ரிசல்ட் என்ன வரும், ரெண்டுத்தையும் வந்து கம்பேரபிளாக நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும். அது போக நீங்கள் ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமாக டிஃப்ரெண்ட் கலரிங் கொடுக்கணும், புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கலரிங் கொடுத்துருக்கோமா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கலரிங். ஓகே, டிஃப்ரெண்ட் கலரிங் வந்து நம்ம கொடுத்துட்டோம். எதுக்காக வந்து கலரிங் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இது வந்து ஈஸியாக நம்மளுடைய மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த ஃபார்முலாஸ் வந்து ஏதாவது ரீகால் பண்ணணும்னா அந்த ஃபார்முலாஸ் வந்து என்ன கலரில் இருந்தது ஸோ அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மைண்டுக்கு வரும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த கலரிங் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வரும் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாஸும் வந்து நமக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எஸ். அது போக
அந்த டாப்பிக்கில் என்னென்ன டயக்ராம்ஸ் வருது, என்னென்ன ஃபார்முலாஸ் வருது, அதுக்கான முக்கியமான ஷார்ட்கட்ஸ் நிமானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அந்த நிமானிக்ஸ் இந்த இடத்துல பாருங்களேன், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் முக்கியமான ட்ரிக் என்ன அப்படின்னா ஐலேட். இந்த ஐலேட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணோம், என்ன ஆர்டரில் நம்ம ஃபங்க்ஷன்ஸை எடுத்துக்கணும், எது வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், எது வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஐலேட் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன்ஸ் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். எல் அப்படின்னா லாகர்தம், ஏ அப்படின்னா அல்ஜிப்ரா, டி அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி அண்ட் இ அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சிம்பிளாக அதனுடைய ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஆர்டரை வந்து வரிசைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து விச் ஒன் இஸ் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது போக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் படிக்கிறீங்க. உதாரணத்துக்கு எஸ், இங்கே என்ன ஃபார்முலா படிக்கிறீங்க, இன்டெக்ரல் a to b f of x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி செகண்ட் ஃபார்முலா எடுத்துகிட்டு அந்த ஃபார்முலாவுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? படிக்கக்கூடிய ஃபார்முலாவை அப்படியே வந்து ப்ராப்ளம்ஸில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து இன்னும் பெட்டராக வந்து உங்களுக்கு வந்து ரீகால் ஆகும். இன்னும் பெட்டராகவே உங்களால் வந்து ஃபார்முலாஸை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஓகே, இது முக்கியமான பாயிண்ட். ஸோ அது போக இன்னும் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் சார்ட் வந்து ரெடி பண்ணிட்டீங்க. இந்த சார்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மிரர், அப்புறம் உங்களுடைய ஸ்டடி டேபிள், ஓகே, நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துலலாம் வீட்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சிடலாம். ஓகே, தினமும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து அதை கோத்ரோ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து 2 நிமிஷம் வந்து நீங்கள் கோத்ரோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கோத்ரோ பண்ணுறது மூலமாக இது வந்து உங்களுடைய லாங் டேர்ம் மெமரியில் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ டெய்லி வந்து ஒரு 2 to 3 minutes ரிவைஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இது எல்லாம் போக வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ ஒரு டாப்பிக்கில் ஏதாவது டயக்ராம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டயக்ராம்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி டயக்ராம்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துலேயே அந்த டயக்ராமுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும். இது வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சைன் வேவ் வந்து இருக்கு இல்லையா, சைன் எக்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பக்கத்தில் இது மாதிரி எழுதி வச்சுக்கணும். சைன் எக்ஸ் அதனுடைய கிராஃப், அதே மாதிரி காஸ் எக்ஸ் அதனுடைய கிராஃப். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிராஃபும் வந்து நீங்கள் கிராஃப் அதனுடைய ஃபார்முலாஸ் இதெல்லாமே பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். இந்த மாதிரி குரூப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், பொதுவாக வந்து டாப்பர்ஸ் உடைய சீக்ரெட் ஆக்ட்ஸ் என்ன, அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பொதுவாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், 1 by 1 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்டர் வைஸ் வந்து மைண்ட் மேப் வந்து ரெடி பண்ணுவாங்க ஃபார் ஆல் த ஃபார்முலாஸ். ஓகே, ஃபார்முலாஸ் தானே ஞாபகத்தில் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபார்முலாஸ் எல்லாமே ரிலேட் ஆகிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மைண்ட் மேப் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மைண்ட் மேப் வந்து ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி ஒரு 2 minutes வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க அந்த மைண்ட் மேப்பை. டெய்லி 2 minutes ரிவிஷன், தட் இஸ் இம்பார்ட்டண்ட். அது போக இப்போ சிமிலர் ஃபார்முலாஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே குரூப் பண்ணுவாங்க. சிமிலர் ஃபார்முலாஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, குரூப் பண்ணுவாங்க. அடுத்தது பீரியாடிக்கலாக ஒரு புதுசாக ஒரு டாபிக் வந்து படிக்கிறாங்க. அந்த டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்றைக்கி படிக்கிறாங்க. ஓகே, நாளைக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது 5 நாள் கழித்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீக்லி பேசிஸ் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பீரியாடிக்கலாக ரிவைஸ் பண்ணது மூலமாக அவங்க படிக்கக்கூடிய அந்த டாபிக் வந்து அவங்களுடைய பெர்மனன்ட் மெமரியில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? ஸோ பீரியாடிக்கல் ரிவிஷன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? அடுத்தது 4ஆவதாக என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், ஒரு மைண்ட் மேப் வந்து எந்த டாப்பிக்காக இருந்தாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மைண்ட் மேப்பில் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் ஒரு 10 ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ஃபார்முலாவுக்கும் ஒவ்வொரு அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்துகிட்டு அதுக்கு ரெலவெண்ட்டான ப்ராப்ளமில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் ஃபார்முலா எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாவும் எடுத்துகிட்டு அந்த ப்ராப்ளமில் வந்து நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இது வந்து நம்ம மைண்டில் வந்து ஆழமாக ஸ்டோர் ஆகிடும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வந்து நமக்கு நின்றுடும். ஓகே, ஸோ இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து லேர்ன் பை டூயிங் அப்படின்னு சொல்லிடலாம். இது புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஃபார்முலா வந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்க, அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளமில் வந்து அப்ளை பண்ணுறதன் மூலமாக. ஓகே, அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ ஃபார்முலாஸ் வந்து மெமரைஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது இல்லையா, அதனால் என்ன பண்ணலாம்னா ஒரு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளாஷ் கார்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சைட் கொஸ்டின், ரெண்டாவது சைட் வந்து அதுக்கான
ஃபார்முலா, ரெலவெண்ட் ஃபார்முலா. இது வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து அது ஒரு கேம் மாதிரி வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா? இது வந்து உங்களுக்கு ஆக்டிவாக வச்சுக்கும், உங்கள் மெமரியை வந்து ஆக்டிவாக வச்சுக்கும், எப்போவுமே மறக்காத மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து டாப்பர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய 5வது பாயிண்ட்டு. 6வது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, உங்களோட சிப்ளிங்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா டீச் பண்ணலாம். ஓகே, ஸோ டீச் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அது வந்து எப்போவுமே வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ டீச் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து டாப்பர்ஸ் வந்து எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ, எப்படி வந்து பெட்டராக எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, அது போல் உங்களாலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அட் லாஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இஃப் யூ கேன் விஷுவலைஸ் இட் யூ கேன் மெமரைஸ் இட். இந்த ஸ்டேட்மெண்ட்டோட இன்றைக்கான டாபிக் வந்து நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் நம்ம வந்து அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.